கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். பிரியமானவர்களே, ஒரு வீட்டை கட்டுவதும் ஒரு வீட்டை இடிப்பதும், ஒரு வீட்டை உருவாக்குவதும் ஒரு வீட்டை ஒன்றுமில்லாமல் பண்ணுவதும் ஸ்திரீயின் கைகளிலே இருக்கிறது. நம்முடைய தமிழ் பழமொழி என்ன சொல்லுவார்கள்? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்லுவார்கள். பைபிள் என்ன சொல்லுது? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், குறிப்பாய் பெண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? தன் வீட்டை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். கட்டுவதற்காக கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். கணவனோடு இருக்கிற உறவிலே மனைவிக்கு எந்த விதமான இடர்பாடோ தொய்வோ இல்லாமல் இருந்தால் அந்த வீட்டை கட்ட முடியும். அதே போல் பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமாக வளர்க்க முடியும். அதனால் புத்தியுள்ளவர்களாக இருப்பது மிக அவசியம். புத்தி எங்கிருந்து வருது? ஞானம், புத்தி ஆகிய பொக்கிஷங்கள் கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை தேடி தேடி வாசிக்கிற ஒரு பெண், கர்த்தரோடு இடைவிடாமல் உறவாடுகிற ஒரு பெண் நிச்சயமாக தன் வீட்டை கட்டுகிறவளாகவே இருப்பாள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை தேடாமல், அதன்படி செய்யாமல், பாரம்பரியமாக ஒரு கிறிஸ்தவனாய் வாழுகிற ஒரு பெண்ணினாலே தன்னுடைய வீட்டை, குடும்பத்தை கட்ட முடியாது. ஆகவே புத்தியுள்ளவர்களாக இருக்க பெண்கள் தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஞானம் தன் வீட்டை கட்டி என்று பார்க்கிறோம். அதே 9ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் மதியற்ற ஸ்திரீ என்று பார்க்கிறோம். ஞானத்துக்கும் மதியற்ற ஸ்திரீக்கும் உள்ள வித்தியாசம். ஆகவே ஞானமுள்ளவர்களாக வீட்டை கட்டவும் குடும்பத்தை பராமரிக்கவும் பெண்கள் மிக தீவிரமாக இருக்க வேண்டும். சோம்பேறித்தனத்துக்கு பெண்கள் இடம் கொடுத்தா வீடு விளங்காமல் தான் போகும். எந்த கிறிஸ்தவ பெண்ணாக இருந்தாலும் சரி, சோம்பேறியாக இருக்கிறவளால் அந்த குடும்பம் உருப்படாது. குடும்பம் விளங்கணும், தலைக்கணும், மேலே வரணும்னா பெண் சுறுசுறுப்புள்ளவளாக, கடின உழைப்பாளியாக இருக்க வேண்டும். அதுதான் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் குணசாலியான ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம். அந்த பெண்ணு, அவளுடைய விளக்கு இரவிலும் அணையாது இருக்குமா. அப்படி அதிகாலையில் எழுந்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். அப்போ எப்படிப்பட்ட சுறுசுறுப்பு பாருங்கள். அப்படிப்பட்ட சுறுசுறுப்புடைய பெண்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள தகுதியுள்ளவர்கள். சோம்பேறிகளாக இருக்கிறவங்க கிறிஸ்தவனே தன்னை சொல்லக்கூடாது. அந்த பெண்களுக்கு நான் கிறிஸ்தவன்னு சொல்கிற உரிமை கிடையாது. ஏனென்றால் தேவன் சுறுசுறுப்பாய் செயல்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளும் சுறுசுறுப்பாகத்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெண்களால் குடும்பங்கள் கட்டப்படும். தேவன் தாமே உங்கள் குடும்பத்தை கட்டுகிற ஞானத்தை, புத்தியை உங்களுக்கு அருளி ஆசீர்வதிப்பாராக.